Hi everyone, good evening there in India and good morning here in Costa Rica and in USA. Welcome back to my channel and welcome back to yet another vlog for this week. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ட் நிறைய பேர் என்னுடைய ஹெல்த்தை பற்றி கேட்டு என்கொயர் பண்ணியிருந்தீங்க. நிறைய டேப்லெட்ஸ் அண்ட் விட்டமின் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இப்போ நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு சின்ன விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பர்பான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஈவினிங், ப்ரீஸி கோஸி அண்ட் பியூட்டிஃபுல் ஈவினிங் வித் ஷாப்பிங் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய விலாகை பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்குமே நன்றிகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ as you always do. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாமா? ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டு பிகின் வித் இது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லலாம், இல்லை சிக்கன் பெப்பர் சுக்கான்னு சொல்லலாம். செம்ம சூப்பராக வந்தது. ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் என்ன டிப் சொல்லுவேன் அப்படின்னா, நான் பண்ணுறது வந்து இரும்பு கடாயில் பண்ணேங்க. அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த சுக்கா செம பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ என்னுடைய சஜஷன், இரும்பு கடாய் பேன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் சாப் பண்ணது, கொஞ்சம் பச்சை மிளகா, அதை நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கணும். இது அயர்ன் அப்படிங்கிறதுனால இந்த வெசல் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா கடகடகடன் சூடாயிரும். அண்ட் அந்த சூடு ரீட்டெயினும் பண்ணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்டர்ஸ்க்கெலாம் பண்ணும்போது இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி ஒன்று தான் சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ட்ரையாக வரணும், அதனால் நான் ரொம்ப டொமேட்டோஸ் ஆட் பண்ணல. அண்ட் இங்கே வந்து பாயில்ட் சிக்கன்லேருந்து ஸ்டாக், அது குக் பண்ண ஸ்டாக் எடுத்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடணுங்க. அண்ட் அந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஏன்னா நான் சிக்கனை வந்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், சால்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். எனக்கு தேவையான அளவுக்கு கார மிளகா பொடியும் போட்டிருக்கேன். தட் இஸ் ரெட் சில்லி பவுடர். இந்த மிளகா பொடி ரொம்ப காரம் இல்லைங்க, அது காஷ்மீரி லால் மாதிரி தான், அதனால் நான் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஒரு 3/4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பைசஸ் உடைய ஃப்ளேவரும் இதில் இன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் 1 விசில் தான் குக் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே ஃபர்தராக குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு நான் வந்து மூடி வச்சு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணேங்க. ஸோ தட் அது ஈவனாக குக் ஆகும். அண்ட் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா இது இந்த பேனில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த ரெடிமேட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம்மேட் கரம் மசாலா இருந்தால் நீங்கள் அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா போட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸிங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக வரும். ஒரு 7 மினிட்ஸில் லாஸ்ட்டாக கீ கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல் சிம்மில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லெண்ணெயிலையும் குக் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே கீலையும் நீங்கள் குக் பண்ணலாம். ஆஃப் பண்ண போகிறதுக்கு ஜஸ்ட் 1 மினிட் முன்னாடி கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் ஜீரா பவுடர், இது வீட்லேயே நான் அரைச்சது தான், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டேங்கினஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் கூட ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். செம மைண்ட் ப்ளோயிங்காக வந்தது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து இந்த வீக்குக்கான க்ராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மார்க்கெட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிளாசா மாதிரி, இங்கே ஒரு ஷாப் மட்டும் கிடையாது, நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த ஷாப் ரொம்ப ஷேர் பண்ணதே கிடையாது விலாகில், அதனால் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி ஐஃபோன் ஷாப்புக்கும் போனோம். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கோம் அனுவோடைய ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம், எது கண்டிப்பாக ரிக்வயர்டோ அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஈவினிங்கில் இந்த பேட்ரி ஸ்கூட்டர் வீல் சேரில் ப்ரீஸியான இந்த இடத்துல போனது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்ததுங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு காம்னஸ் கொடுத்தது. நமக்கு நிறைய திங்கிங் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், என்னென்னவோ நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். எனக்கு பர்டிகுலராக நேச்சர் அண்ட் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த குளிரான ஒரு வெதருக்கும் ப்ரீஸுக்கும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு டங்கின் போய் காஃபி குடித்தோம். ஆல்சோ அங்கே டோனட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட மாட்டேன். பட் வெனெவர் ஐ ட்ரை டு ட்ராப் இன் தேர் நான் ஒரு டோனட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுக்கு போனோம். ஸோ இந்த கடை தான் வந்து ஆட்டோ மெர்காடோ. இங்கே தான் வந்து மோஸ்ட்லி நாங்கள் சில விஷயங்கள்லாம் இந்த கடையில் தான் வாங்கணும்னு நினச்சி வாங்குவோம். இது கொஞ்சம் வால்மார்ட் ப்ரைஸ் மார்ட்லாம் கம்பேர் பண்ண இட்ஸ் ஆன் த ப்ரைஸியர் சைட். பட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அனு வந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே எடுத்தால் தான் அவள் கொஞ்சம் சாப்பிடுவா. அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் வாங்க வந்திருந்தோம். ஸோ வாங்க இந்த ஷாப் எப்படி இருக்குது, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவங்கக்கிட்ட இந்த மாதிரி வீல் சேரும் இருக்குது. அதை தவிர ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரும் வச்சுருக்காங்க. பட் நான் வந்து அந்த மற்ற கடைகளுக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த பிளாஸாவே போனதுனால ஐ டுக் மை ஓன் பேட்ரி ஸ்கூட்டர் தட் ஐ ஹேட். பட் இங்கே அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ரெகுலர் வீல் சேர் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ரொம்ப யூனிக்கான ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே கிடைக்குங்க. மற்ற இடங்களில் கிடைக்காததெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போமோகிரானட், இது வந்து யூஎஸில் $2 எடுத்தேங்க அவ்வளோ பெரிய பழத்தை. ஆனால் இங்கே வந்து இது $7 என்னமோ, எனக்கு மனசே வரமாட்டேங்குது. அந்த ஒரு விஷயந்தான் கோஸ்டாரிக்காவில் டிஃப்ரென்ஸில் எல்லாமே வந்து இட் இஸ் ஆன் த ப்ரைஸியர் சைட், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அட்லீஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த போமோகிரானட் உரிச்சு வேறு வச்சுருந்தாங்களா. நான் யூஸ்வலாக அதை எடுக்கிறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரூட் அப்படியே வாங்கி நம்ம வந்து இது பண்ணிக்கிறதா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், க்ரீனரிஸ், மெயினாக வந்து கீரை வகைகள்லாம் இருக்கும் இல்லையா. இங்கே கொஞ்சம் 2-3 வெரைட்டிஸ் கிடைக்கும். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலட்ஸ்க்கு போடுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம். அதுலேயே வந்து வாங்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணால் தான் உண்டு. சிலதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் தாங்க இங்கே மேனேஜ் பண்ணுறது. ஸ்பெஷலி ஃபுட் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். இங்கேனே இல்லை, நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து அப்படி தான். யூஎஸில் கிடைக்கிற அளவுக்கு வந்து கோஸ்டாரிக்காவில் உங்களுக்கு எல்லாமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. இங்கே வந்து ஒரு 70% தான் அவைலபிளாக இருக்கும். அப்படியே ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னாலும் அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். பட் தென் நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவக்காடோ. இங்கே தான் அவக்காடோ எடுப்பேன். ஏன்னா இங்கே இருக்கிற அவக்காடோ வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆல்சோ அதில் பண்ணக்கூடிய அந்த சாண்ட்விச் டோஸ்ட் நான் பண்ணுறேன். எவ்ரி வீக் வந்து அது கேட்பா. அவக்காடோ டோஸ்ட் வந்து இட் இஸ் அர் மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் எவ்ரி வீக் நான் வந்து அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவேன். வேறு மாதிரி ஏதாவது ஃப்ளேவர்ஸ் போட்டு நான் அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். அதை நான் உங்ககிட்டக்க ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், அதுக்கப்புறம் நான் அப்படியே ஜஸ்ட் ஃபுல் கடை நானும் பார்த்தேன். சரி, அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்லேயே ரேம்ப் இருந்தது, விச் மீன்ஸ் இட் இஸ் வீல் சேர் ஆக்சசபிள். தோ என்னுடைய வீடியோஸில் அது எல்லாமே இருந்தாலுமே நான் ஒரு சில இடங்களில் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மெயினாக நாங்கள் வந்த ரீசன் வந்து இந்த செர்ரி வாங்க தான். ஏன்னா அனு ஸ்கூலில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு அவளுடைய சார்பாக அவள் வந்து ஒரு கேண்டு செரியோ இல்லை ஃப்ரெஷ் செரியோ ஒரு பெரிய இது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஒரு பசங்க ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அவள் வந்து செரி கேட்டதுனால, அது வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டதுனால செரி வாங்கினோம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இந்த கடை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்காது. ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, ஹை ரேஞ்சாக இருக்கும். ஸ்பெஷலி ப்ரெட், எக்ஸ், அவகாடோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இங்கே நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில இந்தியன் ஸ்பைசஸ்லாம் இங்கே கிடைக்கும், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம். ஸோ என்னுடைய பர்சனல் கேமராமேன் இங்கே வந்து என்கிட்ட ஹாய் சொல்கிறாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி விளாக் தான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஷார்ட் விளாக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். See you all soon in my next vlog. Take care and bye bye.